அண்ணா ஹாய். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் எங்கள் அண்ணா கூட நிறைய இடத்துல சுற்றி பார்த்துருக்கேன். அதாவது எங்கன்னா பெருசாக எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வயல், அதுக்கப்புறம் கரும்பு தோட்டம், தேனீ கூட்டு, அதுக்கப்புறமா தெருவு இதில் அந்த மாதிரி நடந்து போகிறது எல்லாமே இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து நான் எங்கள் அக்கா 3 பேரும் தான் ஒன்றா சுற்றுவோம், ஒன்றா பழகுவோம், ஒன்றா விளாடுவோம். இப்போது என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டாக எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகி அவள் வாழ்க்கைக்குள்ளே செட்டில் ஆகிட்டான். எங்கள் அண்ணா தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் ஒரு பாதையில் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தனியாக நான் மட்டும் எங்கள் வீட்டில் என் ஃபேமிலியாக இருக்கேன் ஒருத்தியாக. நாங்கள் 3 பேர் இருந்த காலங்கள் மாறி இப்போது தனியான காலங்களில் கூடி இப்போ நான் இருக்கேன். அக்கா அவளோட லைஃப்குள்ளே போயிட்டா. அண்ணா ஒரு தனியாக ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் தனியாக தான் இருக்கேன். எப்போயாச்சும் ஒரு நாள் என் அண்ணா கூட சுற்றின நினைவுகள், எங்கள் அக்கா கூட பேசின பயிற்சிகள் எல்லாமே அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே கிரைண்டரில் மாவு ஆட்டுற மாதிரி எல்லாமே அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக திரும்பி திரும்பி ஞாபகங்கள் வரும். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு வருது. அப்போது நான் நினச்சேன், என்னடா இது, நம்ம அண்ணா கூட இருந்த காலங்கள், நம்ம அக்கா கூட இருந்த காலங்கள் இதெல்லாம் மாறி இப்போ நம்ம தனியான இந்த காலங்கள் வந்தாச்சு. இப்போ அவங்க இல்லைனாலும், அவங்க நம்ம கூட இல்லைனாலும், அவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைனாலும், அவங்க கூட இந்த ஞாபகங்கள் அப்படியே பொக்கிஷம் மாதிரி எனக்குள்ளேயே அது அடங்கி போயிடுச்சு. அதை வச்சு நான் ஒரு சின்னதாக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போது எனக்கு அந்த மாதிரி தோணுது, பாடினாமா நல்லா இருக்குமே நம்ம ஞாபகங்களை இந்த பாட்டில் சேர்த்தா அப்படின்னு. இது ஏற்கனவே பாடின பாட்டு தான். நான் அதில் திருப்பி அதாவது பாட்டையே திருப்பி பாட போகிறேன். ஓகே, நான் பாட ஸ்டார்ட் பண்ணுறேன். இனி கரும்பு என் அண்ணா கூட சுத்தின காலங்கள் திரும்பி என்னை தீண்டுமோ, என் அக்கா கூட சல்ல சண்டை திரும்பி போட முடியுமோ, நான் இருந்த காலம் குடிந்த காலம் ரெண்டையும் இப்போ சேர்க்கணும், நான் இருந்த தோட்டம் அண்ணா கூட கரும்பு திருடின ஞாபகம், என் அண்ணா கூட நான் சுத்தின காலம் போய் தனியான காலத்தில் நானுமே கூடவே இருந்த 2 உறவையும் போன பின் தனியாக உறவாகி நானும் இருக்கிறேன். காலம் போனாலும் யாரும் போனாலும் வாழ்ந்த ஞாபகங்கள் கூடி இருக்கும், நானும் எங்கே சென்றாலும் கூட ஞாபகம் மட்டும் பொக்கிஷமாக, நானும் மலர்ந்த காலங்கள் இப்போ கூடி திரும்பி போனதே, போன போச்சே காலங்கள் அதை கூடி வரவே முடியுமா, ஆனாலும் கூட இருந்த காலத்தை திரும்பி நானும் நினைக்கிறேன். அதை நினைக்கும் போது எனதுக்குள்ள சின்ன மகிழ்ச்சி நடக்குது. யார் என்ன போனாலும் யார் கூட வந்தாலும் பொக்கிஷமாக நான் மெமரியை பார்க்கிறேன். யார் என்ன சென்றாலும் யார் எங்கே போனாலும் ஞாபகங்கள் மட்டும்தான் மனிதனுக்குள் இருக்கும். உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் கூடியிருக்கும், ஆனால் அதையும் பிரிந்து போன பின்பு அதையே ஞாபகமாகும். என்ன எங்கே சென்றாலும் அந்த ஞாபகம் மட்டும் நிற்குமே, அதை நின்று அந்த இடத்திலே நம் உணர்வு தானா துடிக்குமே, திரும்பவும் அந்த காலம் வருமா நினைக்க நினைக்க நினைக்குமே, நினைத்தால் கூட வராது என்று திரும்பி திரும்பி சொல்லுமே, ஆனாலும் கூட நான் இந்த ஞாபகங்களே வச்சிட்டு வாழுறேன், வாழ்க்கையே வாழுறேன். ஆனாலும் எனக்குள் சின்னதாக சந்தோஷம், இதுக்குள்ள நினைச்சா சின்னதாக வருத்தமே. தேங்க்யூ.